ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நாம BTC USDT கிரிப்டோ பேரை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி லாஸ்ட் வீக் என்ன மாதிரியான அப்டேட்ஸை தந்திருக்கான்னு சொல்லியும் அதுல எப்படி நாம ட்ரேட் மேக் பண்ணி இருந்தோம்னு சொல்லியும் பிரசன்ட்ல மார்க்கெட் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணி இருக்கிறான், எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போறான்னு சொல்லியும் பார்க்க போறோம். மார்ச் 12 அன்னைக்கு 83,790 எனும் பிரைஸ் வரையும் ஐ வந்த மார்க்கெட் ஐடிஎம் கலெக்ட் பண்ணி நமக்கு ஸ்விங் ஐய கன்ஃபார்ம் பண்ணி இருந்தான். இந்த ஸ்விங் ஐ பிரைஸ்க்கும் ஸ்விங் லோ பிரைஸ்க்கும் இடையில நாம வெளியிடான 3 பையிங் ஜோன்ஸ் ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த பையிங் ஜோன்ஸ்ல ஒன்னான டிசிஷனல் POI மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணும்போது போதுமான கன்ஃபர்மேஷன்ஸோட நாம லாங் பொசிஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருந்தது. இந்த ஜோனை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் நமக்கு ஒரு இம்பல்ஸ் மூவா தந்திருந்தான். இந்த ஒரு இம்பல்ஸ் மூவ் மூலமா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாம ஸ்விப் பண்ணி இந்த ஒரு லிக்யூடிட்டி, அதாவது ஈக்குவல் பிரைஸ் லிக்யூடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருந்த இந்த ட்ரெண்ட் லைன் லிக்யூடிட்டியை கலெக்ட் பண்றதுக்காக கீழே வந்திருக்கான். இதுக்கப்புறமா நாம ஃபைண்ட் பண்ணி இருக்கிற 2 வெளிடான ஜோன்ஸ்ல எதையுமே மிட்டிகேட் பண்ணாம திரும்ப மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்யூடிட்டியை கிரியேட் பண்ணி இருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் லிக்யூடிட்டியை கிராப் பண்றதுக்காக திரும்பவும் கீழே வந்த மார்க்கெட் நாம ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்த இந்த எக்ஸ்ட்ரீம் POI மிட்டிகேட் பண்ணி நமக்கு போதுமான கன்ஃபர்மேஷன்ஸோட மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் மூமெண்டமை தந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி இருந்தான். இந்த அப்டேட் லாஸ்ட் வீக்குக்கான அப்டேட். ஸோ பிரசன்ட்ல ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணின மார்க்கெட் 85,365 எனும் பிரைஸ் வரையும் ஐ போய் ஐடிஎம் கலெக்ட் பண்ணி நமக்கு ஸ்விங் ஐய கன்ஃபார்ம் பண்ணி இருந்தான். இந்த ஸ்விங் ஐ பிரைஸ்க்கும் ஸ்விங் லோ பிரைஸான 80,000 எனும் பிரைஸ்க்கும் இடையில நாம வெளியிடான 3 பையிங் ஜோன்ஸை ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த 3 பையிங் ஜோன்ஸையும் மிட்டிகேட் பண்ணும் பட்சத்துல போதுமான கன்ஃபர்மேஷன்ஸோட நாம ஒரு லாங் பொசிஷன் என்ட்ரி போறதுக்கான சான்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட்ல காணப்பட்ட இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்யூடிட்டியை கலெக்ட் பண்ணி மார்க்கெட் நம்ம ஸ்ட்ரக்சர் படி காணப்படுற இந்த இன்ஜினியரிங் லிக்யூடிட்டியை கலெக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா போதுமான கன்ஃபர்மேஷன்ஸை தந்து மார்க்கெட் ஒரு பையிங் மூமெண்டம் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி இருக்கான். இன்னைக்கு 87,500 எனும் பிரைஸ் வரையும் ஹை போன மார்க்கெட் ஐடிஎம் கலெக்ட் பண்ணி நமக்கு ஸ்விங் ஐய கன்ஃபார்ம் பண்ணி ஒரு புது ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி இருக்கான். ஸோ இந்த 87,500 எனும் ஸ்விங் ஐ பிரைஸ்க்கும் இந்த 81,200 எனும் ஸ்விங் லோ பிரைஸ்க்கும் இடையில நாம வெளியிடான 2 பையிங் ஜோன்ஸை ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். மேபி மார்க்கெட் இந்த ஐடிஎம் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல காணப்படுற ஓர்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் தாரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல மார்க்கெட் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்யூடிட்டியை கலெக்ட் பண்றதுக்காக இந்த பிரைஸ் வரையும் வந்து இன்ஜினியரிங் லிக்யூடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு பை ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அதுவும் நடக்காத ஒரு சந்தர்ப்பத்துல மார்க்கெட் இன்ஜினியரிங் லிக்யூடிட்டியும் கலெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் POI மிட்டிகேட் பண்ணி நமக்கு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல டெக்னிக்கலா அனலைசிஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா சர்வை பண்றதுக்காக காயின் ட்ரேட் அகாடமி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மட்டும் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்றோம். கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லேர்ன் பண்ண விரும்புறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.